ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய 6 டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் வந்து பெரிய சைஸில் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த பாட்டிலுடைய பேக் சைடில் வந்து இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அந்த பாட்டமை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹோல்ஸ் வந்து நான் போட போகிறேங்க. இந்த மாதிரி டேரக்ட் ஆப்போசிட் சைஸில் 2 ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு கனமான கயிறை பார்த்து கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அவ்வளோதாங்க. அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டிலுடைய ஒரு சைடில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 லைன்ஸ் வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க. வி ஷேப்பில் வரைஞ்சிட்டு அந்த லைன்ஸை வந்து கட் பண்ணி நம்ம அந்த போர்ஷனை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாங்க. கொஞ்சமாக ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் இருக்க மாதிரி பார்த்து பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிடுங்க. கட் பண்ணி அதனுடைய மூடியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து உங்களுக்கு தேவையான இடத்துல கிச்சனில் ஹேங் பண்ணி விட்டுருங்க. ஹேங் பண்ணி விட்டுட்டு இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து சிங்க் பக்கத்துலேயே இந்த ஆர்கனைசர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கிளாஸ்லாம் வாஷ் பண்ணி அழகாக இதுக்குள்ள போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படும் போது இந்த மாதிரி அழகாக எடுத்துக்கலாங்க. அந்த சைடில் வந்து கட் பண்ணணும் இல்லைங்களா, அந்த கட் வழியாக நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சு அழகாக கிளாஸை ஒவ்வொன்றா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளாஸ்லாம் வாஷ் பண்ணி இந்த ஆர்கனைசரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அடியில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நிற்கும் இல்லைங்களா. ஸோ அந்த தண்ணியை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் மூடியில் வந்து ஹோல்ஸ் போட்டு வச்சிருக்கேன். உங்களுக்கு அப்படியே நிறைய தண்ணி நிற்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த மூடியை ஜஸ்ட் கழட்டி ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா தண்ணி மொத்தம் கீழே ட்ரைன் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மூடி க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு கிச்சனில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்பட்ட நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாங்க. இந்த மாதிரி நம்ம நகை வாங்கினாலும் சரி, இல்லை ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏதாச்சும் போனால் கூட இந்த மாதிரி கிஃப்ட் பேக் வந்து இப்போலாம் நிறையவே தராங்க. அதுவும் ஜிப் வச்சுருக்க மாதிரி தராங்க. ஸோ அந்த மாதிரி ஜிப் வச்சுருக்க பேக்கை வந்து அழகாக வந்து நம்ம சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி அந்த லெட்டர்ஸ்லாம் தெரியுது இல்லைங்களா, அந்த லெட்டர்ஸ்லாம் கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் ஒரு கிளாத்தை வந்து கட் பண்ணி அழகாக இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஹார்டின் ஷேப்பில் கட் பண்ணி அழகாக ஒட்டி விட்டுட்டேங்க. நீங்கள் வந்து ஹார்டின் ஷேப் தான் கட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை வந்து அழகாக க்ளூ அப்ளை பண்ணி இந்த பேக்குடைய பாட்டமில் வந்து இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் வந்து உங்களுக்கு அழகாக ஸ்ட்ரைட்டாக வந்து நிற்கோங்க, கீழே விடாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த அட்டையை ஒட்டுறது. அடுத்தது பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி நான் வந்து கிளாத்தை வந்து கட் பண்ணி அழகாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேக்கை நம்ம ஒரு சூப்பரான லஞ்ச் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து விடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கிஃப்ட் பேக்கை அழகாக லஞ்ச் பேக்காக மாற்றி அதில் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸோ இல்லை லஞ்சோ கொடுத்து விடலாங்க. நம்ம ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பார்க்கவும் உங்களுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்குலாம் கொடுத்து விட போகிறீங்க, இல்லை பால்வாடிக்கு கொடுத்து விட போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹார்டின் ஷேப்புக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஃப்ளவர் ஷேப்போ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் அழகாக அந்த கிளாத்தை கட் பண்ணி ஒட்டிக்குவோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாங்க. மஸ்கிட்டோ பேட் தான் எடுத்திருக்கேன். அந்த மஸ்கிட்டோ பேட்டை எப்படி நம்ம இன்னொரு டிப்ஸுக்கு பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். இந்த டிப்ஸுக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த மஸ்கிட்டோ பேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி நல்லா வந்து சோப் வாட்டர் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா க்ளீனாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சோப் வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ரன்னிங் வாட்டரை நல்லா வந்து ஒரு முறை இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரன்னிங் வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணும்போது எல்லா டஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. தட்டிட்டு நல்லா இந்த பேட்டை காய வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து ட்ரைன் பண்ணி எடுத்துகிற தண்ணியை. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த மஸ்கிட்டோ பேட்டை மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணலாங்க. பாருங்கள், உங்களுக்கு வந்து பட்டன்ஸ் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி தனியாக ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி லேயராக உங்களுக்கு பிளாஸ்டிக்கு, மெட்டல் எல்லாமே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த மெட்டல், பிளாஸ்டிக் எல்லாத்தையும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பிரித்து விட்டுட்டு ஒரு ஹூக்கில் வந்து கடைசியாக இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கை மட்டும் இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுட்டு ஒரு சூப்பரான பிளேட்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசராக நம்ம கிச்சனில் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் மஸ்கிட்டோ பேட்டை யூஸ் பண்ணி பிளேட்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாங்க. இந்த ஊதுவத்தியுடைய வாசனையை எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, இதனுடைய லைஃப் டைம், அதாவது அந்த எரியக்கூடிய டைமை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் வந்து இதுக்கு ஜவ்வாது தாங்க எடுத்திருக்கேன். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ml தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணியில் கொஞ்சமாக ஜவ்வாது வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வாது ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த தண்ணியை என்ன பண்ணலாம்னா நம்ம எடுத்து வச்சுக்க அந்த ஊதுவத்திக்கு மேலே வந்து லைட்டாக ஃபிங்கரில் வந்து அந்த தண்ணியை டச் பண்ணி இந்த மாதிரி அந்த ஊதுவத்தி ஃபுல்லாகவே நனையிற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 ஊதுவத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நனையிற மாதிரியே தடவி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தடவி விட்டால் போதுங்க. இப்போ நம்ம இந்த ஊதுவத்தியை எப்பவும் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த மாதிரி நம்ம ஊதுவத்தி ஏற்றி வைக்கும்போது இதனுடைய ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நார்மலாக ஊதுவத்திலிருந்து வர ஸ்மெல் மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்துருக்க அந்த ஜவ்வாதுடைய ஸ்மெல்லும் சேர்ந்து வந்து உங்களுக்கு வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நறுமணம் வந்து இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நம்ம கோவில்களில் எப்படி வந்து நல்ல வாசம் வருமோ அதே மாதிரி வீடு ஃபுல்லாகவே வந்து நல்ல வாசம் இருக்குங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம ஜவ்வாது தண்ணியை இந்த ஊதுவத்திக்கு மேலே ஆட் பண்ணியிருக்கிறதால இதனுடைய லைஃப் டைம், அதாவது எரியக்கூடிய அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு ஒரு ஊதுவத்தி ஏற்றி வச்சிங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் எரியுது அப்படின்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் கூட இந்த ஊதுவத்தி வந்து நின்று எரியுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாங்க. ஒரு சூப்பரான க்ளீனிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம டைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ கரை வந்து படிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த வாழைக்கரையை வந்து எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கரை இருக்கிற இடத்துல அந்த கரைக்கு மேலே லைட்டாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தின்னர் எடுத்துருந்தேன். அந்த தின்னரை வந்து லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா அந்த சால்ட்டோடு சேர்த்து அந்த தின்னரையும் நல்லா ரப் பண்ணி எடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த வாழைக்கரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே ரிமூவ் ஆகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வாழைக்கரையை ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் சால்ட்டும் தின்னரும் மட்டும் இருந்தால் போதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட தின்னர் இல்லை அப்படின்னா நீங்கள் நெயில் பாலிஷ் ரிமூவர் கூட இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து அந்த வாழைக்கரை சுத்தமாக இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. உங்களுக்கு கை வலிக்காமல் ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. தேவைப்பட்ட இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 6 பார்க்கலாங்க. இட்லி மீந்துருச்சு அப்படின்னா எப்படி ரீயூஸ் பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம இட்லியே நார்மலாக வந்து உப்புமா தான் செய்வோம். மீந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி மீந்த இட்லியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ்க்குள்ளே போட்டு அதை வந்து ஃப்ரீசரில் வச்சிருங்க எப்போ மீறுதோ அப்போ. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ முன்னாடியே அதை வந்து வெளியே எடுத்து வச்சிருங்க. வெளியே எடுத்து வச்சுட்டு அந்த சில்னஸ்லாம் போன பிறகு நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த இட்லியை இந்த மாதிரி உதுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக ரவை மாதிரி உதிர்ந்து வந்துருங்க. நார்மலாக நம்ம இட்லி அப்படியே வந்து உப்புமா செய்யும்போது கையில் வந்து பிசு பிசுன்னு ஓட்டும், புட்டு போட்டால் கூட அப்படியே பிசு பிசுன்னு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இட்லியை உடைக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரவை மாதிரி உங்களுக்கு வந்துருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு உதிரியா உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இனிமே இட்லியில உப்புமா செய்ய போறீங்க அப்படின்னா அதை ஃப்ரீசர்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க உப்புமா செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். உங்களுக்கு ரவை மாதிரி சூப்பரா உதிரியாவும் கிடைக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து நார்மலா எப்பவும் நம்ம உப்புமா தாளிப்போம் அதே மாதிரி தாளிச்சிட்டு தண்ணி ஊத்தாம அந்த பொடி பண்ணி வச்சிருக்க அந்த இட்லியை வந்து அழகா இதுக்குள்ள போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா அவ்வளவுதாங்க நம்மளுக்கு இட்லி உப்புமா ரெடி ஆயிடுங்க. நான் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு. பாக்குறவங்களுக்கு இது இட்லி உப்புமான்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாதுங்க. பார்த்தா ரவை உப்புமா மாதிரியே இருக்கும். சாப்பிடறதுக்கும் அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரவையில வந்து உப்புமா செஞ்சா கூட இந்த அளவுக்கு உதிரியா உங்களுக்கு உப்புமா வந்து கிடைச்சிருக்காது. அவ்வளோ சூப்பராக இட்லி உப்புமா ரெடி ஆகிடுச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.